தமிழ்நாட்டில் தங்கு தடையில்லாமல் போதைப்பொருள் விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் ஏழை மக்கள் தீங்குற்றுள்ளதாகவும், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் உழவர்களுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்முடைய கிராம பகுதியில் இருந்து நகரம் வரை எந்த பகுதியில் பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானே? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு தான். அந்த ஒரே ஆண்டில் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம். ஆனா இந்த அரசு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கல. அதனால இந்த 4 ஆண்டுகளில் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகி இன்றைக்கு மூளை முடுக்கு அனைத்து பகுதியிலும் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை தங்கு தடையில்லாம விற்கப்படுகிறது.